அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இன்று சந்திர தரிசனம் செய்வது மிகவுமே நல்லது. இந்த சந்திர தரிசனம் என்பது நம்மளுடைய மன அமைதிக்கும் செல்வ வளத்திற்கும் ரொம்பவுமே இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடுன்னே சொல்லலாம். இந்த வழிபாடை இன்றையிலிருந்து நீங்கள் தொடங்கலாம். உங்களுடைய மன அமைதிக்காகவும் மற்றும் செல்வ வளத்திற்காகவும். மனம் அமைதியாக இருக்கும் பொழுது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் யோசனைகள் தோணும். அதனால தான் மன அமைதியும் செல்வ வளமும் ஒன்றை கனெக்ட் ஆகி இருக்கும். அதே போல் மனதிற்கும் சந்திரனுக்கும் நிறையவே தொடர்பு உண்டு. அதனால தான் சந்திர தரிசனம் பிறை வழிபாடு செய்யும் பொழுது நம் மனம் அமைதியாக இருக்கும். இந்த இரண்டுக்குமே ஒரே ஒரு வரி மந்திரம் இருக்குது. இதை 11 முறை உச்சரித்தாலே போதும். இதற்கு பூஜை வேறு எதுவுமே தேவை கிடையாது. பூஜையோ தீபமோ எந்த இதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு எங்கே சந்திரன் தெரியுதோ, மொட்டை மாடியில் சிலரை போய் பார்க்க முடிகிறவங்க போய் பாருங்கள். மொட்டை மாடிலாம் இல்லை, எங்களுக்கு பால்கனிலேருந்து பார்த்தாலே தெரியும், இல்லை ஜன்னல் வழியாக இருந்து பார்த்தாலே தெரியும் அப்படிங்கிறவங்க அந்த இடத்துல போய் நின்றுக்கோங்க. நின்றுட்டு இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை 11 முறை உச்சரியுங்கள். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை சோம சமேதாய நமக. இந்த மந்திரத்தை 48 தினங்களுக்கு 11 முறை சொல்லி வாருங்கள். அதுவும் நிலவை பார்த்து கொண்டே சொல்லி வாருங்கள். அதுவும் இன்று சந்திர தரிசனம் 3ஆம் பிறை நல்ல நாள். இன்றைய நாளிலிருந்து, இந்த வளர்பிறை நாளிலிருந்து இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்குங்க. தினமும் சொல்ல சொல்ல உங்கள் மனமும் அமைதி பெறும், செல்வ வளமும் வீட்டில் அதிகரிக்க தொடங்கும். உங்களால் முடிந்தால் ₹1 வெள்ளி நாணயம் அல்லது ₹1 நாணயம், ₹1வோ ₹2வோ உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லி உச்சரியுங்கள். இந்த நாணயத்தை தினமும் அதே நாணயத்தையே வச்சு சொல்லுங்கள், மாற்றாதீங்க. அந்த நாணயத்தை சொல்லி முடித்த பின் உங்கள் பூஜை அறையில் வைத்து விடுங்கள். 48 நாள் முடிந்த பின் அந்த ₹1 நாணயத்தை நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் அந்த பாக்ஸ்லேயோ இல்லை அந்த பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க. உங்களுடைய செல்வ வளம் கூடும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்கள், கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம். இது போன்ற இனிய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இறையகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.